மரபின் வீரிய வித்துக்களை எவ்வித மருத்துவ குறுக்கீடுகளும் இன்றி வீட்டில் குழந்தைகள் பெறுவோர் தினம் அக்டோபர் 4. அக்டோபர் 4 இந்நாள் வரலாற்று நாள். அறுவை சிகிச்சை முறையில் தன் முதல் குழந்தையை பெற்றெடுத்த மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி வட்டம் எருக்கூரை சேர்ந்த திருமதி ஃபெல்சியா ஜான் அவர்கள் இயல்பு பிள்ளை பேற்றை உணர்ந்து அக்டோபர் 4, 2022 அன்று தன் 2வது குழந்தையை வீட்டில் பெற்றெடுத்தார். ஆனால் மருத்துவர்கள் மூலமாக ஃபெல்சியாவிற்கு அறிவுறுத்தப்பட்டதோ 2வது குழந்தையும் அறுவை சிகிச்சை முறையில்தான் பிறக்கும் என்று. இந்த மருத்துவ அறிவை தவிடு பொடியாக்கியது ஃபெல்சியாவின் 2வது வீட்டு மகப்பேறு. அதனால் குழந்தை பெற்ற மகிழ்ச்சியை முழுவதும் அனுபவிக்க விடாமல் நள்ளிரவு 12 மணி என்றும் பாராமல் காவல்துறை உதவியோடு அத்துமீறி மருத்துவத்துறையினர் ஃபெல்சியாவின் வீட்டிற்குள் நுழைந்தனர். மருத்துவமனைக்கு வந்தே ஆக வேண்டும் என்று வற்புறுத்தியுள்ளனர் மருத்துவ ஊழியர்கள். தானும் குழந்தையும் ஆரோக்கியமாக உள்ளோம் என்று கூறி வர மறுத்ததால் காவலர்கள் மூலம் மிரட்டவும் செய்துள்ளனர். மனைவிக்கு பாதுகாப்பாய் இருந்த கணவர் திரு ஜான் அவர்களின் மேல் பொய் வழக்கும் போடப்பட்டது. மேலும் இந்த பிரச்சனையில் ஜான் ஃபெல்சியாவிற்கு துணை நின்ற இயற்கை வழி வாழ்வியலாளர் கூட்டமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் திரு நலம் சுதாகர் அவர்களின் மீதும் பொய் வழக்கு போடப்பட்டது. தடை அதை உடை என்பதற்கு ஏற்ப தன் உரிமையை நிலைநாட்ட பிறந்த 3 நாள் குழந்தையை தூக்கி கொண்டு சென்னை மனித உரிமை ஆணையம் சென்று அத்துமீறலில் ஈடுபட்ட அரசு ஊழியர்கள் மீது புகார் தாக்கல் செய்து திரும்பினார் ஃபெல்சியா அவர்கள். அவர்களோடு இந்திய அரசியல் சாசனம் 1950 கோட்பாடு 21 கூறும் வாழ் உரிமையை பறிக்கும் விதமாக மருத்துவத்தை திணிப்பது தவறு என்கின்ற உண்மையை உணர்ந்த பலர் துணை நின்றனர். அதை அடுத்து மயிலாடுதுறை மாவட்ட விவசாய சங்கங்கள், இயற்கை வழி வாழ்வியலாளர் கூட்டமைப்பின் செயல்பாட்டாளர்கள், மேலும் பெண் உரிமையையும் பிள்ளை பேற்றின் இயல்பையும் உணர்ந்த பல்வேறு அமைப்புகள், பல அரசியல் கட்சிகள் போராட்டம் முன்னெடுத்தனர். சிகிச்சை செய்வது குற்றமா? எந்த வித பாதிப்புமின்றி பிரசவமானது குற்றமா? மயிலாடுதுறை மாவட்டம் எருக்கூர் கிராமத்துல ஒரு பெண்ணுக்கு சுகப்பிரசவம் ஆனத சுகாதாரத்துறை வேண்டுமென்றே எங்களுக்கு ஆங்கில மருத்துவத்தில் நம்பிக்கை இல்லை என்று கூறியும் கூட சுகாதாரத்துறையும் காவல்துறையும் கிட்டத்தட்ட அந்த பெண்ணை 5 மணி நேரத்திற்கு மேலாக இயற்கை உபாதைகளை கழிக்க கூட அனுமதிக்காமல் தனி மனித சுதந்திரத்தை பறிப்பதோடு அவருடைய கணவரையும் ஒரு பொய் வழக்கை இந்த காவல்துறை புரிந்திருக்கிறது. அதை கண்டிக்கும் விதமாக இன்று மாவட்ட ஆட்சியர் அவர்களை சந்தித்து மனு கொடுத்துள்ளோம். அப்போராட்டங்களில் தன் கை குழந்தையோடு கலந்து கொண்டு பெண்ணுரிமை காத்தார் சகோதரி ஃபெல்சியா. மகப்பேறு மகளிர் உரிமை, மருத்துவ திணிப்பு கூடாது, அது தனி மனித உரிமை என்ற சத்தியத்திற்கு உண்மையாக நின்றது நீதித்துறை. சட்டத்திற்கு உட்பட்டு பெண்ணிற்கு பாதுகாப்பு தந்தோரை A1 குற்றவாளி என்றது சுகாதாரத்துறையுடன் இணைந்த காவல்துறை. ஆனால் பெண்ணியம் காத்தல் நம் கடமை என்றது நீதித்துறை. ஆம், திரு ஜான் மற்றும் சுதாகர் இவர்கள் மேல் போடப்பட்ட பொய் வழக்கு ரத்து செய்யப்பட்டது. ஒரு தாயாக தன் இயல்பு பிள்ளை பேற்றின் இனிமையை ஃபெல்சியா சகோதரி உலகிற்கு உணர்த்திய நன்னாளே அக்டோபர் 4. சுகப்பேறு வீட்டில் மட்டுமே சாத்தியம் என்பதற்கேற்ப ஃபெல்சியா அவர்கள் தனது 3வது குழந்தையையும் கடந்த செப்டம்பர் 5, 2025 வீட்டிலேயே பெற்றெடுத்துள்ளார். குழந்தை பிறப்பை நோய் போல் சித்தரித்து பயம், பதட்டம் காட்டி உளவியல் தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கும் நவீன காலத்தில் பெண் தன் குழந்தையை வீட்டில் பெற்றுக்கொள்ள எவ்வகை மருத்துவமும் தேவையில்லை என்பதை உறக்க உரைத்தார் டாக்டர் ஃபஸ்லுர் ரஹ்மான் MBBS DV MD அவர்கள். மறந்து போன திரையிட்டு மறைக்கப்பட்ட இயல்பு பேச்சின் உண்மையையும் மருத்துவமனையில்
பெண்ணின் பிறப்புறுப்பு கிழிக்கப்பட்டு வயிறு கீறப்பட்டு நடக்கும் மகப்பேறு அவலங்களையும் தம் இறை வழியில் இனிய சுகப்பிரசவம் என்ற புத்தகத்தில் மிக தெளிவாக விளக்கியுள்ளார். 10-15 குழந்தைகளை அருமையாய் பெற்றெடுத்த நம் முன்னோர்களின் வழி நின்று வீரிய வித்துகளை உலகிற்கு வழங்கும் வீட்டில் குழந்தைகளை பெறுவோர் நாள் நல்வாழ்த்துக்கள். அக்டோபர் 4. சுகப்பிரசவம் என்பது வீட்டில் மட்டுமே சாத்தியம். அனைவருக்கும் இனிய வீட்டில் குழந்தை பெறுவோர் தின நல்வாழ்த்துக்கள். அக்டோபர் 4.